ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பூஜை என்ன பூஜைனா முனீஸ்வரன் பூஜை தான், குலதெய்வ பூஜை. இன்னாத்துக்குன்னா காவடி எடுக்கிறோம், அதனால எல்லா பூஜை பண்ணி ஃபஸ்ட்டு குலதெய்வ பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு குலதெய்வ பூஜை பண்ணிக்கிறோம். எல்லாம் அந்த வருஷத்தில் எடுத்துன்னு கீழே இருக்கிற கோயிலுக்கு தான் போயிருந்தோம் நாங்கள். ஏன்னா கீழே முனீஸ்வரன் இருக்கிற இல்லைங்களா, அதனால் எல்லோரும் எல்லா இடத்துலையும் வந்து நின்றாங்கோ. நான் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் கைஸ் வந்தேன், ஏன்னா கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு லேட்டாக தான் வந்தேன். இவர் யார் கட்டின்றது பார்த்தோங்கன்னா எங்கள் அண்ணா தாங்கோ, கேஷ்வா அண்ணா அவர் பேர். அவர் வந்துட்டு எல்லா ஒர்க்கும் நல்லா பண்ணுவார். ஃபார் எக்ஸாம்பிள் சாமி ரெடி பண்ணுறதாகட்டும், புடவை கட்டுறதாகட்டும், எல்லாமே நல்லா பண்ணுவார். அவர் நம்பர் எதுனா வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தரேன். உங்களுக்கு எதுனா கான்டாக்ட் வேணும்னா அவர்கிட்ட சொல்லுங்கள். அப்புறமேட்டு எல்லாேருக்கும் பட்டாச்சு விட்டுருந்தார். சரி நானும் போயிட்டு பட்டாச்சுக்குன்னு வந்துட்டு, நானும் மம்மி எல்லாம் பட்டாச்சுன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் சரின்னு பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கைஸ். பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டு பிறகு ஃபஸ்ட்டு அங்கே ஒரு சைடில் சாமி பூஜை பண்ண சொல்லிட்டு பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் மெயின் பூஜை பண்ணிட்டா கைஸ் இருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் சரி பொட்டெல்லாம் வைக்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பொட்டு வச்சு விட்டு சரின்ட்டு கேஷ்வா பூஜை பண்ண போயிட்டாரு. நானும் பெல்லை நல்லா ஆச்சுன்னு கைஸ், ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி நல்லா பெல்லை ஆச்சுன்னு நான். அதுக்கப்புறம் சரின்னு எல்லோரும் வந்தாங்க, எங்கள் ஃபேமிலி ஃபுல் வந்தாங்க. அதுக்கப்புறம் சரி நல்லபடியாக பூஜைலாம் ஆயிடுச்சு. அவர் நல்லா பண்ணார் பூஜை, ஃபுல் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஆயிடுச்சு மனசுக்கு. அதுக்கப்புறம் தேங்காய்லாம் வச்சுட்டு சரின்ட்டு அவர் வந்துட்டு 6 கற்பூரம் அவங்க கொளுத்துனாருங்க. அது என்னத்துக்குன்னு தெரில கைஸ் எனக்கு. அப்புறம் 6 கற்பூரம் கொளுத்திட்டு நம்ம அம்மாவுக்கு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அது பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தோன்னா நம்மளாம் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். நல்லா பண்ணாருங்க பூஜை, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்புறம் அவருக்கு வந்துட்டு மேலே அந்த கற்பூரம்லாம் போட்டு எல்லாேருக்கும் கற்பூரம் காமிச்சிருந்தார். எல்லாம் அந்த கற்பூரம் படம் வைத்து 6 கற்பூரம் சொன்னிருந்து அழகாக இருந்தார் எங்கள் முனீஸ்வரன். அதுக்கப்புறம் மேலேருந்து எப்படி பார்க்கணுன்னா சூப்பராக ஆயிடுச்சு. அதுதான் இந்த கிளிப்பு. அதுக்கப்புறம் சரின்ட்டு நல்லபடியாக பூஜைலாம் ஆயிடுச்சு. எங்கள் முனீஸ்வரன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாரு இல்லைங்களா. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம கேஷ்வானா தான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பீர் ஓப்பன் பண்ணி அங்கே வச்சாங்க கைஸ், ஏன்னா அவருக்கு அதுதான் ஃபேவரெட்டுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் சரி ஃபேமிலி டைம் ஆயிடுச்சு, சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு எல்லோரும் சுற்றி நின்றோம், சாமியை சுற்றி வந்து நின்றோம். அதுக்கப்புறம் சரின்னு கீழே உளுந்து கும்பிடணும் இல்லைங்களா. கீழே உளுந்து கும்பிட்டு எல்லோரும் பாருங்க எப்படி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டோம். நம்ம சோறு தானே முக்கியம் கைஸ், சோறு முக்கியம் தானே. சரிங்க, இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் மினி வ்ளாக் சந்திக்கலாம். பாய்.